Welcome to Peekaboo! குளிக்காத முல்லா கதை. முல்லா ஒரு கிராமத்துல வசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த ஊர்ல மழைக்காலம் தொடங்குச்சு. தினமும் மழை பெய்யுது. ஊரே ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அதனால முல்லாவுக்கு அடிக்கடி சளி பிடிச்சுச்சு. குளிக்க முல்லா ரொம்ப பயந்தாரு. இன்னைக்கு குளிக்கலேனா ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சு 2 நாளா குளிக்காம இருந்தாரு. 3வது நாள் அவரோட உடம்பிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சுச்சு. சரி, இன்னைக்கு குளிக்கணும்னு நினைச்சு வெளியே போய் நெருப்பு மூட்ட பார்த்தாரு. ஆனா மழை காரணமா நெருப்பு வைக்க இருந்த விறகு எல்லாம் நனைஞ்சு போய் இருந்துச்சு. அதனால முல்லா சொல்லிக்கிட்டாரு, நாளைக்கு தான் குளிச்சிக்கலாம்னு. இப்படி ஒரு வரமா குளிக்காம இருந்த முல்லா ஒரு நாள் டீ கடைக்கு போனாரு. டீ வாங்கிட்டு பக்கத்துல இருந்த பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தாரு. அங்க முல்லாவோட பக்கத்து வீட்டுக்காரர் உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, அட முல்லா, இவ்வளவு துர்நாற்றம் வீசுதே, என் வீட்டு ஆடும் இவ்வளவு வாசம் வீசாதுன்னு. இத கேட்டு முல்லாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உடனே அந்த ஆள அடிச்ச கீழே தள்ளிட்டாரு. அருகில இருந்த எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. அடுத்தது அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தினாங்க. ஆனா அந்த வீட்டுக்காரர் கோபப்படாம இருக்க முடியல. உடனே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் புகார் கொடுத்தாரு. பஞ்சாயத்து தலைவர் முல்லாவை கூட்டிக்கிட்டு வர சொல்லினாரு. முல்லாவை பார்த்து எதுக்கு அடிச்சிங்னு கேட்டாரு. முல்லா நடந்த விஷயமெல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப முல்லா சொன்னாரு, வேணும்னா அவங்க ஆட்ட கூட்டிக்கிட்டு வாங்க, யாரு அதிகமா வாசம் அடிக்கிறான் பாருங்கன்னு. அந்த வீட்டுக்காரர் தன்னோட ஆட்ட கூட்டிக்கிட்டு வந்தாரு. அந்த ஆடு பல நாளா குளிக்காம இருந்ததால் ரொம்ப கேவலமா வாசம் அடிச்சுச்சு. அந்த ஆட்ட பக்கம் போன பஞ்சாயத்து தலைவருக்கு வாசம் தாங்க முடியல. உடனே மயங்கி விழுந்தாரு. அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சாங்க. தண்ணி தெளிச்சு அவர் எழுந்தாரு. பஞ்சாயத்து தலைவர் நினைச்சாரு, முல்லா வாசம் இதைவிட மோசமா இருக்காதுன்னு. ஆனா முல்லாவை அணுகியதும் அவர் கிட்டிருந்த ஆடும் சேர்ந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சாங்க. அதிர்ச்சியிலும் இருந்தாங்க. இனி முல்லா இருக்கிற பக்கமே போகக்கூடாதுன்னு எல்லாரும் முடிவு செய்தாங்க. குழந்தைகளே, எப்போதும் சுத்தமாவும் சுகாதாரமாவும் இருங்க. அது நமக்கே இல்லை, நம்மை சுற்றியிருக்கும் எல்லோருக்கும் தேவையானது. இந்த கதையை ரசித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.